ஏன் அன்பு குழந்தையே, உன்னை தேற்றுவதற்காக 1000 முறை சமாதானம் கூறினேன். இதற்கு பிறகும் கூறுவேன். ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய். அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய், மீண்டும் புலம்புகிறாய். எதற்கு? நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? என் மீது நம்பிக்கை இல்லையா? உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்மம் ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை. உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன். உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய். ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல. அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தின வழி. நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள். புது நண்பர்கள் அறிமுகமானதால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள். எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்த்தார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காக தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடம் இருந்து உன்னை விலக்கினேன். இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான். உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமா சரியா என்றுதானே யோசிக்கிறாய்? சரிதான். உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது. நீ போகும் பாதையை நான் வழிகாட்டுகிறேன். அதனால் இது சரியா என்று யோசிக்காதே. நான் துணை நின்று பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தைக்கு. தேவையில்லாமல் கவலைப்பட தேவையே இல்லை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நிலை குலைந்து நம்மை தற்காத்து கொள்ள ஏதாவது ஒரு வழியை நாமே தேர்வு செய்து இதை நிறைவேற்றி கொடுக்க பாபா என அவரிடம் பிரார்த்தனை வைப்பதால் அது பலிப்பதில்லை. மாறாக பிரச்சனை நேரத்தில் நிலை குலையாமல் வருத்தப்படாமல் அவர் முன்னால் உட்கார்ந்து என் தவறினாலோ முன்வினையினாலோ அல்லது எனது அற்புதம் நிகழ்த்துவதற்காகவோ எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. இதில் இருந்து மீள்வதற்கு எனக்கு வழிகாட்டி உதவி செய்யுங்கள் பாபா என கேளுங்கள். அவர் உதவி செய்வார். எதுவரை உங்கள் பலத்தை பிரயோகிக்க நினைக்கிறார்களோ அதுவரை தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் சோர்ந்து விடட்டும் என கடவுள் காத்திருப்பார். இப்படி ஒரு நிலை வராமல் கையில் இருப்பு குறையாமல் கடவுள் அருளை சம்பாதித்துக் கொள்ள முதலிலேயே ஒப்படைத்து விடுங்கள். எதுவும் கடந்து போகட்டும் என காத்திருந்து அனுபவியுங்கள். வருவது வரட்டும். அவர் அருளால் ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். இது இல்லாவிட்டால் என் பிரச்சனையை அவன் முதுகில் சுமந்து விட்டு பேசாமல் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மீதியை அவர் பார்த்துக் கொள்வார். விதர்ப்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா? உன் கோபம், வெறுப்பு, எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா? கவலை கொள்ளாதே. உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது.
பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு. அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும். என் பிள்ளை, நீ பிறவியிலே அறிவுடையவனான ஆன்மா. ஆகையால் பயப்பட வேண்டாம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாம ஜபத்தை உன் வாயில் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ உச்சரிக்க நான் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன் என்பது அர்த்தம். சற்சரிதம் படிக்கும் போது நான் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன் என்பது அர்த்தம். ஆகையால் என்ன நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன். என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். இதற்கும் அதற்கும் சம்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை நான் செய்வேன். அப்பொழுது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் மறையும். நிச்சயமாக மறையும். ஏனென்றால் இங்கு இருக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை என்பது ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் முடிந்துதான் ஆகும். அதை கையில் எடுத்து நீ எப்படி செயல்படுத்துகிறாய் என்பதில் தான் உன்னுடைய முழு வாழ்க்கையும் அமைந்துள்ளது. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது நடந்தே தீரும். யாருடைய பேச்சையும் கேட்காதே. எவருடைய பேச்சிலும் நம்பிக்கை இல்லை. ஆனால் உனக்கு முதலும் முடிவுமாக நான் இருக்கிறேன். கவலை என்ற வார்த்தையே உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கிவிட வேண்டும். அதுதான் உண்மையானதும் மிகவும் சரியானதும் கூட. ஆகையால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். அதை வாழ்க்கையில் எடுத்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் அதை மிகவும் தெளிவாக செயல்படுத்த தொடங்கு. உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னிடம் பரிபூரண சரணாகதி அடைந்தாய். நான் உன்னுடையவனே. உனக்கு சேவை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். செயல் புரியும் கடமை மாந்திரம் என்னுடையது. பலனை அளிப்பவர் எல்லாம் அந்த இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும். நான் உன்னுடன் இருந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளை இருக்கும் நிம்மதியை துளைக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்து போன்று திக்கிட்டு இருக்கிறாய். இப்படி இருப்பதால் தான் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு. அதை விரும்பாத ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லா சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகன்று இருப்பது
சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. இந்த துவாரகமாகி உனக்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இது உன் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும். வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். என்னை நீ வணங்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. என்னை நீ ஒரு நொடி மனமாறுங்க நினைத்தால் போதும். உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வரும். அவை ஒவ்வொன்றையும் நான் தான் என் கைவிரலால் துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இடைவிடாது எரியும் என் துணியில் நீ சமர்ப்பிக்கும் உன்னுடைய கோரிக்கைகள் உடனே நிறைவேற்றப்படும். எதற்காகவும் கவலை வேண்டாம். சாய் என்று சரணடைந்தால் சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் பெருகும். கலியுகநாதனின் காலடி பணிந்தால் கஷ்டங்கள் குறையும், கர்மாவும் கண்ணெதிரே வராது. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக பேசு. அந்த அமைதி உனக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுக்கும். உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் மிகவும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியம் இல்லை. இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருக்கிறேன். எந்த ஒரு செய்தியும் உனக்காக நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை என்பது பிரச்சனைகளின் சங்கிலி தொடராகும். சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது என்பது போன்று தோன்றும். அவற்றை தீர்க்க முயலாதே. என்னுடைய நாமத்தை ஜெபித்தால் அது தானாகவே மறையும். மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதம்தான் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம். பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள். ஏனெனில் என்னுடைய பக்தர்கள் எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய மனமார்ந்த கடமையாகும். வாழ்வில் பிரச்சனைகளும் சோதனைகளும் அதிகமாகும். ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது அந்த இடத்தில் என்னுடைய லீலை ஆரம்பிக்கிறது.
இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். பக்த வத்சலனான சத்குரு தன் கிருபையை எல்லா உயிர்களிடத்தும் எப்பொழுதும் பொழிவார். அவரை சேவித்தும் உன் துன்பங்கள் தீரவில்லை என்றால் உனக்கு அவரிடத்தில் முழுமையான பக்தி இல்லை என்பது அர்த்தம். உன் மனதில் அவரை சந்தேகிக்கிறாய் என்பது அர்த்தம். முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும். இது என்னுடைய மிகப்பெரிய உபதேசம். தூய்மையான உன் உள்ளத்தில் துன்பங்களை விலக்க நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக இதை நினைத்து எல்லாம் தேவையில்லாமல் கவலை கொண்டிருக்கிறாய்? உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன். ஒரு முடிவு உண்டு, நல்லதே நடக்கும். என் நெஞ்சம் தாங்காது நீ அழுதாள். உங்களுக்காக வந்தேன், உங்களுடன் இருப்பேன். எந்த சூழலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை மகிழ்விக்க எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பேன். உன் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம். உன் கடின உழைப்பிற்கு விரைவில் பலன் கிடைக்கும். இந்த வியாழனாவது உன் வீட்டில் எனக்கு ஆரத்தியிடு. பின்னர் நீயே உணர்வாய் உன் சாயப்பாவின் லீலைகளை. உனக்காக காத்து கொண்டிருப்பேன். அழாமல் வந்து என்னை நினைத்து உட்கார்ந்து கொள். எவன் ஒருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை என்று கொடுக்கும் என்று நீ நான் சொன்னவுடன் யோசிக்கலாம். அதற்கான நேரமும் காலமும் முன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நாட்களில் நீ ஒருவருடைய வீட்டிற்கு செல்வாய். அங்கே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதரை சந்திப்பாய். அவர் உங்களுடைய உறவாக ஆக கொள்ளக்கூடிய சத்தியமும் இருக்கிறது. அன்பு ஒன்று எல்லா இடத்திலும் உன்னை காப்பாற்றும். யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை. என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். உன் வாழ்வில் திருப்பங்களை ஏற்படுத்த வருடங்கள் தேவையில்லை. நொடி பொழுது போதும். சரியான நேரத்தில் என்னுடைய உணவு உதவி சத்தியமாக உனக்கு கிடைக்கும். ஒரு திருப்பத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் என்பது தெரியும். மனதை என்னிடம் தந்து என் நாமத்தை உச்சரித்து நம்பிக்கையுடன் இருந்தால் நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு போகாதவன் நான் ஒருத்தன்தான். உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. அதன் பொறுப்பு நீ என நினைக்கிறாய். உனது எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணம். நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது. அதில் இருந்து யாராலும் தப்ப முடியாது.
உன் எண்ணங்கள் திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கிறது. அதனுடைய வேலைப்பாட்டால் தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளிவிட்டுள்ளது. எனக்கு தெரியும், எதுவும் தெரியாது என்று மட்டும் நீ நினைக்காதே. அந்த மன அழுத்தத்தால் நீ மிகவும் அழுகிறாய். அதில் இருந்து மீண்டு வர உன் முயற்சியை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்ணீரின் வெப்பத்தை உணர்கிறேன். என் குழந்தையான நீ தளரலாமா? உன் மன வலிமையை நான் உன் சாய் தேவா அறிவேன். நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவன் இல்லை. நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர். வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழ போகிறவர். நீ பாக்கியசாலி. வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது. மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய். இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்பது நான் சொல்லட்டுமா? ஒரு நாள் தான் மலர்களின் மேல் நடந்தேன். மீதமுள்ள 30 நாட்களும் முட்கள் மீதுதான் மாதம் நடக்கிறேன் என்று கூறுகிறார். இப்படி கூறவில்லை என்றாலும் இதை பற்றிய சிந்தனைதான் உன் மனதில் இப்போது நான் அதை சொன்னவுடன் தோன்றியிருக்கும். அதனால் நீ தனித்து விடப்படவில்லை. முட்கள் ஏற்படுத்தின காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன். உன்னை உயர்த்தி வாழ வைக்கவும் செய்வேன். ஆனால் நீ அதற்கு தகுதியானவனா என்பதை நீயே உன்னை பரிசோதித்துக்கொள். எப்பொழுது ஒருவன் வாயில் இருந்து என்ன வார்த்தை வரும், அதை வைத்து நாம் எப்பொழுது எதை கேட்டு சட்டம் செய்யலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்கள் ஏராளம். அந்த மனிதர்கள் உன் வாயை பிடுங்கி உன்னை பிரச்சனையில் தள்ளிவிடுவார்கள். அப்படியெல்லாம் இருக்கையில் நீ மிகவும் பொறுமைசாலியாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை பயன்படுத்துவதற்கு 100 முறை யோசித்து பயன்படுத்தவும். உன் அப்பாவாகிய நான் கூறுவதை சற்று செவிமடுத்து கேள். உங்களில் சிலர் ஏதோ புலம்பிக் கொண்டே இருக்கின்றீரே, ஏன்? நீர் எல்லாம் எதை கொண்டு வந்தீர்? இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று புலம்புகிறார். படைத்தவனுக்கு தெரியாதா எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்று? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் நீர் விடாப்படியாக ஓடி கட்டி காக்க நினைக்கும் ஒன்றும் உனக்கோ யாருக்கோ சொந்தம் கிடையாது. ஏன் சாயப்பா இவ்வாறு சொல்கிறேன் என்று பீதியடைய வேண்டாம். எனது அமுதங்களே, உன்னை சுவட்சத்தை நான் கூறுகிறேன். வாழ்வியல் இயக்க முறைகளில் ஆதிமனித உயிர்களுக்காக உருவாக்கிய சூட்சம விதி முறைகளில் இதுவும் ஒன்று. ஆகையால் மூல சூட்சமத்தை மனதில் இருத்தி என் நாமத்தை உச்சரித்து என்னையே உற்று நோக்கி உங்களுக்கு தேவையானதை மனத்திரையில் ஓட விடுங்கள். பிரார்த்தனை என்ற பெயரில் விடாப்பிடியாக நிற்காமல் சாட்சியாக இருந்து கீழ்கண்டவாறு பிரார்த்தனை செய்யுங்கள். அனைத்தும் தந்த குருவே, இறையே, ஆதியே, அனாதியே, என் கர்ம வினைகளுக்கும் யான் படுகின்ற துயரங்களுக்கும் நானே காரணம். ஆகையால் அண்டா சராசரத்தில் நீக்கமற்ற நிறைந்து அனைத்தையும் உருவாக்கி அதில் எம்மையும் இருத்தி எனக்கு தேவையானவற்றை அருளினாய். அனைத்தையும் அருளிய ஆதியே, எனக்கு எந்த குறை என்பதும் உமக்கு தெரியும். ஏனென்றால் உம் ஏக்கத்தின் ஒரு துளி அல்லவா யான். எதில் யான் குறையுடன் இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும்.
எந்த வாஸ்துவை கொடுத்தால் நாங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்போம் என்று உமக்கு தெரியும். அதனால் ஆதியே, அனாதியே, குருவே, மனம் கனிந்து எங்களை ஒரு கணம் பாருங்களே என்று குரு இறை போன்றர்களிடம் மன்றாடுவீர்களாக. கொடுத்த அனைத்திற்கும் நன்றி கூற பழகுவீராக. இவ்வாறு நீர் யாவரும் பிறந்தது முதல் உமக்கு கிடைத்த குரு வரை நன்றி கூற எத்தனித்தால் சமஸ்கார இறையோடு ஒன்றிடும். உம் வேண்டுதலும் விரைவில் நிறைவேற்றப்படும். ஆகையால் உங்களின் ஏக்கங்களை, தாகத்தை நீர் யாவரும் படும் துயரத்தை தூங்கி அறுதியில் நிலையில் விழிமேல் வழி வைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன். கவலை வேண்டாம் எமது அருமை குழந்தைகளே. மனதை சாந்தப்படுத்தி நிம்மதியாக இருப்பீராக. எமது செல்வங்களே, உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மனமுருகி நீ வேண்டினாலும் உன்னுடைய மனம் உண்மையானதாக, நம்பிக்கையுடன், பொறுமையும் கூடிய சக்தி உள்ளதாக நீ வைத்திருக்க வேண்டும். என்மேல் நம்பிக்கை கொள்வதற்கு 6 வித சாஸ்திரங்கள் அவசியம் இல்லை. எந்த வழிமுறைகளும் இல்லை. உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ நீ அதை கேள். ஆனால் அனைத்தும் நேர்மறையாக இருக்க வேண்டும். எதிர்மறை வார்த்தைகள் இல்லாமல். உங்கள் அனைவருடைய அன்பில் மகிழ்ந்து சாட்சியாக அமர்ந்து உங்களை பார்த்து வியக்கின்றேன். ஒரு கணம் என்னையே மறக்கிறேன். உங்கள் அன்பில் திக்குமுக்காடிதான் போகின்றேன். என் கண்களில் கண்ணீர் ஆனந்தத்தால் நிரம்பி வழிகின்றது. என் குழந்தைகளே, எம்மேல் செலுத்துகின்ற அன்பிற்கு ஈடாக எதனை வழங்குவது என்று யான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள், அப்பா, சில பிரார்த்தனைகளை செவிசாய்த்தாலும் தீர்வை தர மறுக்கின்றீர்களே என்று யோசிக்கிறீர்கள். அதாவது ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். ஒருவன் பதுங்குவது பாயவதற்கு தான். ஆகையால் நீ பாய்வதற்கான நேரம் கூடிய சமயத்தில் வந்து சேரும். நிச்சயமாக வரும். அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உனக்குண்டான நேரத்தை நான் முடிவு செய்து விட்டேன். ஆகையால் அதை முழுவதுமாக ஆட்கொள்ள தயாராக இரு. வெற்றி உனக்குதான். வெற்றி நிச்சயம். அது என்னுடைய சத்தியம். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.